அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, விருச்சக ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில், அதாவது கடக ராசியில் நடைபெறவிருக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்க போகுதுங்க. இந்த நிகழ்வு 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சுக்கிர பகவான் ஒருவருடைய செல்வாக்கு, ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, காதல் மற்றும் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடியவர் கல்வி, அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை போன்ற புத்தி கூர்மை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்க போகுதுங்க. இந்த நிகழ்வு விருச்சக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். தேனீக்களை போல எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களை பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில கஷ்டங்கள் மற்றும் சிரமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே சந்திச்சுட்டு இருந்தீங்க. சிரமத்தை அனுபவிக்கிறதுனால மட்டும் இல்லைங்க, இது மூலமாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறதையும் சந்திச்சாச்சு. சில விஷயங்கள் தைரியமாக இறங்கி என்னால் செய்ய முடியலைங்க முன்ன இருந்த மாதிரி. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அது மறுபடியும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை. ஒரு வகையான ஒரு பதட்டம், பயம், ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த நிலையை எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் பேசிக்காகவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. சுறுசுறுப்பாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியல, ஒரு பதட்டமாகவே இருக்குது, ஒரு பயமாகவே இருக்குங்க. ஏன்னா நிறைய தோல்வியை சந்திச்சாச்சுங்க. இப்போ அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வெளியே புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழணும், மன உளைச்சலிருந்து மீண்டு வரணுங்க. நான் நிறைய விஷயத்தை வெளியவே சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இந்த பதட்டம், இந்த பயம்தான் என்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இல்லாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மறுபடியும் அதே விஷயம், அதே மாதிரி ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டத்தில். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கஷ்டத்தில் நான் உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஓடி ஓடி உதவுனா இன்றைக்கி உதவி கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டுட்டேங்க. நிறைய பேருக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு வட்டிக்கு வாங்கி பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது போய் இன்றைக்கி நான் வட்டிக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. வாங்கி கொடுத்த இடத்துல யாருமே சரியாக பணம் கொடுக்கல. அதனால் அந்த பணத்தையும் சேர்த்து நான் கட்டக்கூடிய நிலை. என்னுடைய கஷ்டங்கள், அதாவது நான் யாருக்காக கஷ்டப்படுறேன், என்னோடய மனைவிக்கோ, என்னுடைய பிள்ளைகளுக்கோ, என்னுடைய பெற்றவங்களுக்கோ யாருக்காக நான் கஷ்டப்படுறேனோ அவங்களே என்னை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு ஆளாயிட்டேன். ஸோ யாருமே எனக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது முன்னாடி உதவி பண்ணுறதுக்கு தயாரான நிலையிலேயே இல்லை. ஸோ நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லவங்க மத்தியில் ஏதாவது ஒன்று பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும், அந்த அவமானங்களை எல்லாத்தையுமே கடந்து வரணும். நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல, அதாவது நம்ம ஏதாவது ஒரு சக்ஸஸான ஒரு ஹியூமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நிறைய சந்தித்து இன்றைக்கி அந்த நிலையிலிருந்து வெளியே வரமாட்டேனா, என்னுடைய நிலை மாறாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த பாக்யஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா ஒரு தொழில் பண்ணணுங்க, அதில் பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. பேங்க் மூலமாக நிறைய லோன்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஃபேமிலிலையும் நிறைய சப்போர்ட் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் கேட்டு பார்த்துட்டேன். எதுவுமே எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு யாருமே சப்போர்ட்டாக இல்லை. எனக்கு உதவி பண்ணுறதுக்கு முன்னே யாரும் வரலைங்க. அந்த லோனும் கரெக்டான நேரத்தில் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பாக்யஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தொழில் தொடங்குவதற்கு தேவையான எல்லா விதமான பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே உங்களுடைய நிலையை புரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நிலை. அதே போல் உங்களுக்கு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கேட்டிருக்கிறீங்க இல்லையா, அந்த உதவிகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க.
வேலையில் இருக்கக்கூடிய இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வுக்கு வேண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் உயர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் உங்களுடைய பதவியில் பதவி உயர்வு, உங்களுடைய ஒர்க்கில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சில வாய்ப்புகளும், டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகளும் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. கூட இருக்கிறவங்களாம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் துரோகம் பண்ணுறதுக்கே பார்த்துட்ருக்காங்க. எப்படா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவோம், இவங்களெல்லாம் விட்டுட்டு பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற நிலை கூட நிறைய டைம் வந்தாச்சுங்க. என்னை மட்டும் ஏன் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க, நான் தான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணுறது இல்லையா, என்னால் சரியாக இந்த இடத்துல வேலை பார்க்க முடியல, ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவும், என்னுடைய சுப்பீரியர் அதாவது உயர் அதிகாரிகள், நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய மேனேஜர்கிட்டையும் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல, எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இதுவரை உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள், உங்கள் மேனேஜர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, எந்த இடத்துலையும் தேவையில்லாத ப்ரெஷரை கொடுத்து பிடிக்காத ஒரு டீமில் ஒர்க் பண்ண வச்சு அந்த இடத்துல உங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருந்தாங்களோ அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். புதிய வேலை சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள். திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குங்க. ஒன்று வர்றது என்னுடைய ஜாதகம் ஏதாவது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா சுத்த ஜாதகமாக வருதுங்க. இல்லைனா சுத்த ஜாதகமாக இருக்கும்போது தோஷ ஜாதகங்களை இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருத்தம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குது. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க, நிறைய விஷயங்கள் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிட்டேன், இதனால் இழந்த பணம் தான் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய புரோக்கருங்களுக்கு பணம் கொடுத்தாச்சுங்க, மேட்ரிமோனி அதில் இதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டேன். ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த சுக்கிர பகவான் காதல் மற்றும் தாம்பத்தியம், திருமணம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க. அந்த கிரகத்தோட புதன் சேரும் பொழுது இது ஒரு யோக காலகட்டம், அதாவது ராஜயோக காலகட்டம். ஸோ திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. கூடிய விரைவில் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன், நல்ல பதிவு, அதாவது நல்ல உங்களுக்கு தேவையான சில தகவல்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோக காலமும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் உருவாகுங்க. ஏன்னா யாருக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கோம், யாருக்காக இத்தனை நாளாக இந்த முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், யாருக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையே, பெத்த பிள்ளைகளும் புரிஞ்சிக்கல, கட்டின மனைவியும் புரிஞ்சிக்கலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற கணவர்மார்களுக்கும், அதே போல் கணவர் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை குறை கூறிக்கிட்டே இருக்காருங்க, அவர் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காருன்னு சொல்லக்கூடிய மனைவிமார்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படுங்க. இதுவரைக்கும் இந்த 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அவங்க மூலமாக அந்த கருத்து வேறுபாடுகள், யாருடைய விஷயத்தையும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க வேணாங்க. இல்லை மனைவி வகை சொந்த பந்தங்கள் பற்றியோ, இல்லை கணவருடைய சொந்த பந்தங்கள் பற்றியோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 3ஆம் நபர்களுடைய தலையீடுகளும் அவர்களுடைய பேச்சுக்களை பேசும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிட்ருக்கும். அந்த விஷயங்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலத்தில். அடுத்ததாக இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா, ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியல, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே வாழக்கூடிய நிலை. ஏன்னா ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாங்க அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு எப்போதான் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவோம், அந்த சொந்த வீட்டில் போய் நம்ம தான் எப்போ தான் போய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சொந்த வீடு கட்டுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. புதிய சொத்துக்கள் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படக்கூடும். ஏன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு பணம் வச்சுட்ருக்கோம், அது ஏதாவது ஒரு விதத்தில் செலவாயிட்டே இருக்குங்க, லோன் அப்ளை பண்ணியிருந்தோம், அந்த லோனு கரெக்டான நேரத்தில் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்க போகுது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செலுத்தணும். ஏன்னா அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும், ஆரோக்கியம் சார்ந்த அந்த உடற்பயிற்சிகள், ஒரு யோகா செய்யக்கூடிய சில முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே இந்த பாதிப்புகள், இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தீரக்கூடிய காலகட்டங்கள்.
தூக்கம் கெட்டது அப்படின்னா தேவையில்லாத தலைவலி வர்றதுக்கான சில சூழல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆரோக்கியம் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கரெக்டான விதத்தில் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது. ஸோ கல்வியெல்லாம் முடிச்சுட்டாங்க, இனிமேல் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா குழந்தைங்களுடைய எதிர்காலம் அப்படின்னா கண்டிப்பாக படித்து முடித்தவங்க வேலைக்கு போவதற்கான சூழலும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது. ஸோ கணிதம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், கணித சம்மந்தப்பட்ட சில பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. அதே போல் இந்த கல்வி சார்ந்த சில விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.